ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எறும்பு பிரச்சனை ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குன்ட்டு நிறைய நண்பர்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கட்டெரும்பு, சின்ன எறும்பு, சிகப்பெரும்புன்ட்டு நிறைய எறும்பு இந்த மாதிரி செடிகளில் வந்து வந்துட்டுருக்கு. டேமேஜ் பண்ணுது, எனக்கு வந்து சின்ன இதுலேயே எனக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது, இல்லை பெரிய செடியாக இருந்தாலும் எனக்கு வந்து அது சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு போயிடுது, காய்கறியெல்லாம் ஹோல்ஸ் போட்டு போயிடுதுன்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கு சூப்பரான ஒரு சொல்யூஷன், இன்னொரு சிம்பிளான ஒரு மெத்தடும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ உங்களுக்கு எறும்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பாடு தாங்க வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு இருப்பிடம். ஸோ இருப்பிடம்னு வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்கடியில் ஓட்டையை போட்டு அங்கே வந்து ஒரு புத்து மாதிரி வச்சு அந்த புத்தில் வந்து எறும்பு வாழும். ஸோ அந்த மாதிரி ஒரு தொட்டிலையோ இல்லை வந்து ஒரு க்ரோ பேக்லையோ அது கண்டிப்பாக எறும்பு வந்து வாழ்கிறதுக்கு பார்க்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்குது அப்படின்னா அதுக்கு வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அது மண்ணுக்கிட்டேயே அது போகாத அளவுக்கு அது ரெசிஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, இது வந்து வேறு எதுவும் இல்லை, பட்டை பவுடர். பட்டையை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த பட்டை பவுடர் வந்து பார்த்திங்கன்னா எறும்பு வந்து ஓரளவுக்கு தடுக்குங்க. ஸோ இந்த பட்டை பவுடர் லைட்டாக அப்படி எடுத்துகிட்டு, ஸோ எறும்பு அதிகமாக வர பகுதியில் இல்லை எறும்பு அதிகமாக வரும்னு நினைக்கிற பகுதியில் ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு விஷயம் தான். நம்ம பட்டை இருக்குல்ல, அந்த பட்டையோட பவுடர் தான் இது. ஸோ இது ஸ்ப்ரே பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து செடிகளுக்கு எந்த பாதிப்பும் வராது, மண்ணில் வந்து எந்த ஒரு நச்சுத்தன்மையும் இருக்காது. ஸோ ரொம்ப ஆர்கானிக்காக தடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி பட்டை வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் இது வந்து அந்தளவுக்கு நிறைய பேர் பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் மொத்தமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பட்டை வந்து காஸ்ட்லிலாம் கிடையாதுங்க. நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா பல்லவரம் சந்தையில் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு 50 கிராமே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 20 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 50 கிராம் பட்டை நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு போதுமானது. ஸோ பட்டை இல்லைனா வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி அது கூட சொல்லியிருக்கேன், வினிகரை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை 2 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள் எறும்பு கண்ட்ரோல் ஆகுதான்னு. அப்படி இல்லைனா இன்னும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, அதிகபட்சம் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ ஸ்ப்ரே பண்ணி இங்கே டெஸ்ட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள். 1 2 3ன்ட்டு கண்டினியூஸாக ஒரு வாரத்தில் 3 வாட்டி நீங்கள் அடிக்கலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிச்சுட்டு வந்தீங்கனாலும் எறும்பு பிரச்சனை உங்களுக்கு தீருங்க. ஸோ வந்து கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா எறும்பு பிரச்சனைன்றது ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. எறும்பை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அது தங்குறதுக்கான ஒரு இடமா வந்து தொட்டியை மாற்றிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது உள்ளே பொத்து போட்டுருச்சுன்னா நல்லா எறும்புகள்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ அது ஒரு காரணம். அது வராமல் தடுக்கிறதுக்கு இது 2 விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்றதை எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அண்ட் தென் பை ஃப்ரம் யுவர் சக்திவேல். ஹேவ் a happy going day. Bye bye.